இனித்த பாலினும் என் சுவைகனித் தொகையினும் கட்டிக் கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலேயன் நம்மீது திணித்த 200 ஆண்டுகால அரசியல் அடிமைத்தனத்துக்கு எதிரான விடுதலை போராட்டத்தின் ஊடே மறுபுறம் மனு நீதியின் அடிப்படையில் 3000 ஆண்டுகால ஆரிய ஆதிக்க சமூக அடிமைத்தனத்திற்கு எதிரான எழுச்சி வரலாறு தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் என இருபெரும் சமூக சீர்திருத்த ஆளுமைகளை களத்தில் முன்னிறுத்திற்று. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் கண்டு அதன் பின்னர் நீதி கட்சியின் தலைமை பொறுப்பேற்று நீதி கட்சியை சமூக சீர்திருத்த இயக்கமாக உருமாற்றி திராவிடர் கழகம் கண்டவர். அதற்கு முன்னர் தந்தை பெரியார் காசி சென்று களவும் பல கற்று தெளிந்து நாத்திகரானார். பின்னர் பட்டி தொட்டியெல்லாம் பயணித்து தீண்டாமைக்கு எதிராக பரப்புரைத்து சமூக புரட்சிக்கு வித்திட்டவர். தந்தை பெரியார் தமிழகத்தின் திராவிட பாரம்பரியத்தின் பிதாமகனாவார். மனுநீதியின் அடிப்படையிலான படிநிலை பாகுபாட்டை, அது கற்பிக்கும் தீண்டாமையை, அதன் கொடூரத்தை எதிர்த்து அதனிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக மத மாற்ற புரட்சியை நிகழ்த்தி காட்டி பௌத்தம் தழுவினார் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் என்னும் அண்ணல் அம்பேத்கரின் முழக்கம் வர்ண பாகுபாட்டின் அதற்கு எதிரான பீம் என்னும் தனி மனித படையின் போர் பிரகடனம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்னும் அண்ணல் அம்பேத்கரின் அறச்சீற்றம் சமூக அறத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட எழுப்பப்பட்ட அறைகூவல். தீண்டாமையும் சாதியமும் ஒழிய வேண்டுமாயின் ஒரு மனிதனை மற்றொருவன் இழிவாக நடத்த அறிவுறுத்தும் கற்பிக்கும் கட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதுதான் தீர்வாக முடியும். அதற்கான மாற்று மருந்து மதமாற்றம் என மதமாறும் தனது முடிவுக்கான காரணமாக அறிவித்து முன்னிறுத்தி 1956 ஆண்டு அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் நாக்பூரில் பௌத்தம் மதத்தை தழுவினார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் தழுவிய பௌத்த மதத்தை தழுவிய அத்தலம் தற்போது தீக்ஷா பூமி என அழைக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் விடுதலை பெற்று குடியரசாக உருவாகும் வரை அமைந்திருந்த இந்திய மேலாட்சி அரசு மற்றும் குடியரசாக உருவான பின்னர் அமைக்கப்பட்ட முதல் அமைச்சரவை என இரண்டிலும் சட்டத்துறை மற்றும் நீதித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். மகாபரி நிர்வான் திவஸ் என அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாள், விடுதலை நாள் என அறியப்பட்டிருக்கும் இந்நிலையில் தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாள் என அறிவித்து அரசாணை பிறப்பித்தது.
சமூக நீதி காவலர் மண்டல் நாயகர் திரு வி.பி. சிங் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்தை நிலைநிறுத்தியவர் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள். ஆனால் நேற்று 2024ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 18ஆம் நாள் அரசமைப்பு மற்றும் மக்களாட்சி மாண்பு என ஆகியவற்றின் அறங்கள் அனைத்தையும் சிதைக்கும் விதமாக நாடாளுமன்றத்தின் அவைக்குள்ளேயே அண்ணல் அம்பேத்கரின் அடையாளத்தை இழிவுபடுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்திய அரசமைப்பை வடித்து தந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை அரசியல் சாசனத்தின்படி அமைந்துள்ள நாடாளுமன்றத்தின் உள்ளேயே இழிவுபடுத்தியுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செயல் கடும் கண்டனத்துக்கு உரியது என்கிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களின் கண்டன அறிக்கை. ஆகையால் மறுமலர்ச்சி எமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி புயல் திரு துரை வைகோ அவர்களின் இந்த கண்டன அறிக்கையை காலத்தின் அறச்சீற்றமாக ஏந்தி அண்ணலை சீண்டிய அறிவிலிகளின் வீழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருப்பது ஜனநாயக முற்போக்கு சக்திகள், திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ மற்றும் அவரது கண்மணிகளான மதிமுக தாயகத்தார் மட்டுமல்லாது கழக ஏடான சங்கொலி 2016ஆம் ஆண்டு இதழ் ஒன்றில் இடம் பெற்ற வைகோ வழியில் வர்ணம் அழி என்னும் எனது கவிதையும் தான். வைகோ வழியில் வர்ணம் அழி. ஊர் கேணி உருமாறி குடிநீர் கரு மாறி திராவகம் ஆனதன் பாட்டன் தொட்டதால். ஊர் கேணி உருமாறி குடிநீர் கருமாறி திராவகமானதன் பாட்டன் தொட்டதால். தீண்டா போரில் பெருவாகை சூடியே திராவிடம் திளைத்தது நீதி ஒளி பட்டதால். தீண்டா போரில் பெருவாகை சூடியே திராவிடம் திளைத்தது நீதி ஒளி பட்டதால். ஆரியத்தின் அகிலமிது மனுநீதி படலம். ஆரியத்தின் அகிலமிது மனுநீதி படலம். அறியா நாமோ அறவத்தை அடிக்கின்றோம். அதை அறியா நாமோ அறவத்தை அடிக்கின்றோம். அவா கடவென்ன வடிதேனா பூக்கடலா கருந்தாறு கல்தானே காலனி கையணியா. அவா கடவென்ன வடிதேனா பூக்கடலா கருந்தாறு கல்தானே காலனி கையணியா. வணங்கா வானம் மூங்கில் கானம் முழு நிறை வெண்பிறை புற்றரை பொதுவன்றோ. வணங்கா வானம் மூங்கில் கானம் முழு நிறை வெண்பிறை புற்றரை பொதுவன்றோ. தோழதன் துண்டும் நேர்நிலை புறத்தண்டும் தன்மான தமிழன் சீர்மிகு சிறப்பன்றோ. தோழதன் துண்டும் நேர்நிலை புறத்தண்டும் தன்மான தமிழன் சீர்மிகு சிறப்பன்றோ. தாடியொத்து தடியும் ஒத்து புரட்சி செதுக்கி. தாடியொத்து தடியும் ஒத்து புரட்சி செதுக்கி தால் குடியுள் விடியல் விதைத்தான். தால் குடியுள் விடியல் விதைத்தான். தேசிய சக்கரம் சட்ட பொற்பெட்டகம் இப்பீமன் சிறுத்தை சீரிட சிறைதனை உடைத்தான். தேசிய சக்கரம் சட்ட பொற்பெட்டகம் இப்பீமன் சிறுத்தை சீரிட சிறைதனை உடைத்தான். சாதிகள் இல்லையெனும் பாரதி சேதிதனில். சாதிகள் இல்லையெனும் பாரதி சேதிதனில் மோதும் மடவார் பிழை கண்டார். மோதும் மடவார் பிழை கண்டார். குருதி கொதியூட்டும் ஆணவ கொலைக்காட்சி. குருதி கொதியூட்டும் ஆணவ கொலைக்காட்சி. சாதி தீ
சாவதுருதி தீட்சா பூமி சாட்சி. சாதி தீ சாவதுருதி தீட்சா பூமி சாட்சி. வீழ்த்திட மனுவதை ஓர் பறைப்போர் பாட்டு. வாழ்த்திடும் மாந்தம் பாபா பீம் மொழி கேட்டு. வீழ்த்திட மனுவதை ஓர் பறைப்போர் பாட்டு. வாழ்த்திடும் மாந்தம் பாபா பீம் மொழி கேட்டு. புற்றுநோய் வேற்றுமைச்சாலை சுடுகாடு எட்டும். புற்றுநோய் வேற்றுமைச்சாலை சுடுகாடு எட்டும். பற்றுடன் வாழும் ஒற்றுமை பூஞ்சோலை கட்டும். பற்றுடன் வாழும் ஒற்றுமை பூஞ்சோலை கட்டும். போருக்கு நேரமாச்சு போர்வை அகற்று. போருக்கு நேரமாச்சு போர்வை அகற்று. நீ பேதங்கள் பெயர்த்து திராவிட அகலேற்று. நீ பேதங்கள் பெயர்த்து திராவிட அகலேற்று. தாமதம் எரி தமிழா விழி. வர்ணம் அழி மதமதம் மறு. வைகோ வழி மறுமலர்ச்சி பெறு. தாமதம் எரி தமிழா விழி. வர்ணம் அழி மதம் மறு. வைகோ வழி மறுமலர்ச்சி பெறு. தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க. அண்ணா தடமதில் விடியல் உதிக்க. எங்கும் எதிலும் தங்க பளிங்காய் சங்கத்தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்கப் போர்வால் தமிழினக் காவலர் அன்பு தலைவர் ஐயா வைகோ அவர்தம் தடமது தொடர்வோம். திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம். நன்றி, வணக்கம்.